ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. அன்புக்குரிய ஆத்மசாதர்கள் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான இரவு வேளையில் உங்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு அசமகா வித்தையில் இன்று 7வது வித்தை என்று சொல்லக்கூடிய தூமாபதி வித்தையை பற்றி இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள போறோம். இந்த தூமாபதி என்று சொல்லக்கூடியதனுடைய அர்த்தம், இந்த சக்தியை உடையவன் சக்திமான் என்று சொல்லற மாதிரி. அதே போல பைரவிக்கு பைரவர், இப்படி இந்த சக்திக்கு ஒரு துணை இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் துணையாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறது மாதிரி உமாவதி அப்படின்னு சொல்லும்போது புகை இருள் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்ஞானத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த தேவியினுடைய தன்மை. ஒரு அஞ்ஞானம் என்றால் அங்கே புகையும் அல்லது இருள் தன்மையும் இருக்கும். அப்படி அந்த புகையும் இருளாக இருக்கக்கூடிய அந்த இருள் என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானமும், எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே ஒரு புகை இருக்கும். அந்த ஒளி என்ற அறிவு தான் என்ன செய்யுது, இது எல்லாத்தையும் மாற்றி சரியான நிலைக்கு கொண்டு போகுது. எப்போ ஒளி வருகிறதோ அப்போ அந்த இருளும் புகையுமாக இருக்கக்கூடிய அஞ்ஞானம் நம்மிடமிருந்து விலகுகிறது. அப்போ பூமாபதி எனும் சொல்லக்கூடிய தேவியினுடைய அந்த அருள் இருளாக இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை அதை அகற்றுகிறது. அப்போ இந்த அஞ்ஞானத்துக்கு நண்பராக இருக்கக்கூடியது அறியாமை எனும் இந்த இருள் எனும் அந்த தன்மை தான். அப்போ இந்த தன்மையை நமக்கு ஞானத்துக்கு எது இடையூறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்ஞானம் தான் இடையூறு. இந்த ஞானத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடியது தான் நமக்கு சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய விரோதிகள் என்று சொல்கிறோம். எதிரி அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய ஒரு எதிரிகளோ எதுவுமே யோகத்தில் சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒன்றும் கிடையாது. எதிரி என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞான நிலை தான் நமக்கு எதிரி. அப்படி அஞ்ஞானமாக நிலையில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை முழுவதும் நாசம் செய்து ஞான நிலையை உணர்வதற்கு நம்மளை கொண்டு சேர்த்துருவாங்க. இந்த தூமாவதின்னு சொல்லக்கூடிய வித்தையினுடைய முக்கியமான அந்த உபாசனை என்பது தனக்குள் இருக்கக்கூடிய சத்ருவாக இருக்கக்கூடிய அஞ்ஞான நிலையை நாசம் செய்து ஞானத்துக்காக நம்மளை கொண்டு போகக்கூடிய நிலையை உருவாக்கும். இப்போ ஞான போதுக்கான அந்த தடையாக இருக்கக்கூடியது யோகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய முதல் சந்தேகம் என்றும் அந்த பக்தி இல்லாமல் இருக்கக்கூடியது என்றும், அதாவது நமக்கு ஸ்ரத்தை என்று சொல்லக்கூடிய அந்த வைராக்கிய நிலை இல்லாமல், பக்தி இல்லாமல், வைராக்கியம் இல்லாமல் சந்தேக உணர்வில் நாம் இருக்கிறது வரையிலும் நாம் என்ன செய்ய முடியாது, இந்த பூரணமான அந்த ஞானத்தை நாம் உணர முடியாது. அப்போ இந்த பக்தியும் இந்த சந்தேகம் இல்லாத நிலையும் அந்த வைராக்கியம் இணையும் போது தான் இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யணும், குருவுடைய அந்த இணைப்பு, குரு எனும் அந்த மகா குருவினுடைய இணைப்பை பூரணமாக அந்த குருவை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, உள்ளே இணைக்கணும். இப்போ குருநாதர் அகஸ்தியர் அந்த துருவ நட்சத்திர ஒளியாக இருக்கிறார்னா அந்த ஒளியை நாம் பூரணமாக நமக்குள்ளே இணைக்கும் போது மட்டும்தான் இந்த ஞானத்துக்கான அல்லது மோட்சத்துக்கான விஷயத்தை மிக சுலபமாக நாம் அடைய முடியும் அல்லது உணர முடியும். இந்த தூமாவதிங்கிற இந்த சக்தியை நாம் முழுவதுமாக நாம் உள்நோக்கி போக 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 பெரிய கஷ்டங்களில் இருந்தும் ரொம்ப சங்கடமான நிலையில் இருந்தும்
உடல் ரீதியான நோய்கள் உடைய காலத்திலும் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான இருக்கக்கூடிய அந்த சத்துருக்களை எல்லாத்தையுமே தூமாவதி சக்தியை நினைக்கும் போதெல்லாம் என்ன செய்யுது இந்த சக்தி அந்த விரோத தன்மையாக இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான அலைத்தன்மையை மாற்றி நம்மளை அந்த ஞானத்தை பற்றியோ அல்லது அந்த குருவனுடைய கிருபையை பற்றியோ நம்மளை ஒரு நினைவை மெதுவாக அந்த மேல் நோக்கி கொண்டு போவதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த தேவனுடைய தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எல்லா ஜீவன்களும் தன்னுடைய முக்தி நிலையை நோக்கி பயணிப்பது தான் இந்த பயணம். அப்ப சமாதி என்ற ஒரு நிலைதான் அதற்கான முக்கியமான வழின்னு சொல்லுது. எல்லா ஜீவனுக்குமே முக்தி சித்திக்கணும்னா எல்லா ஜீவனுக்குமே தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சமம் பிளஸ் ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த சமாதி நிலையில் அந்த ஒவ்வொரு ஜீவனும் செல்லணும். அப்போ எல்லா ஜீவனுகளும் அது முயற்சி அதை பற்றி உள்ள புரிதல் இல்லாதனால மனிதனுக்கு மட்டும்தான் அந்த தன்மைகள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உடல் தகுதியும் மன தகுதியும் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் தகுதியும் அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ இந்த தகுதிகளை அந்த தேவி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி சக்தியினுடைய அருள்தான் உங்கள் அஞ்ஞான நிலையிலிருந்து இங்க இருக்கக்கூடிய சம்சார நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நித்திரை நிலைன்னு சொல்கிறோம். அதாவது சம்சார நிலைன்னா நித்திரை நிலைன்னு அர்த்தம். அதாவது விழிப்பு நிலை இல்லாமல் எப்போதுமே தூங்கி கொண்டு இருக்கிற ஒரு நிலையை தான் நித்திரை நிலைன்னு சொல்கிறது. இந்த நிலையிலிருந்து நீங்கள் மூர்ச்சை நிலை அடைந்து அந்த மறதி என்ற ஒரு உணர்வு நமக்கு பெருகும். அப்போ மறதிங்கிற ஒரு நிலை யோகத்துக்கு ரொம்ப தேவையானது. என்ன மறதி? இந்த உலக ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் நம்ம உள்நோக்கி எடுத்துக்கிடுதோமோ அதே நேரத்தில் இதில் இருந்து நீங்கள் விடுபடுவது ஒரு மறதிங்கிற ஒரு நிலை இந்த யோகத்துக்கு ரொம்ப தேவை. மூர்ச்சை நிலை அப்படிங்கிறது என்ன? அந்த பக்தி சரணாகதியினால் வரக்கூடிய மூச்சு இல்லாமல், அது கைவல்ய மூச்சு என்றும் அல்லது கேவல மூச்சு என்றும் அதுக்கு ஒரு பெயர். நந்தனாருக்கு அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன், அதாவது நடராஜரை தரிசனம் பண்ண முடியல அப்படி வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் வரும். அதுவே ஒரு பெரிய தாக்கமாக அவருக்கு உருவாகிறத காட்டுவாங்க. அப்படியே அந்த ஏக்கத்தில் போக முடியல என்னால் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தனக்குள்ள அந்த ஒரு ஏக்கம்தான் அதே நிலையில் அந்த சிதம்பரம் என்ற நிலையும் ரெண்டும் ஒரே மாதிரி ஒரு ஏக்கமாக மாறுது. அந்த சிதம்பர தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம தரிசனத்தை என்னால் அனுபவிக்க முடியல, போக முடியலங்கிற ஒரு ஏக்கம் என்ன செய்யுது? அப்படியே அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே அப்படியே ஒரு ஏக்கம் கூடி 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 ஒரு மூச்சு பேச்சு இல்லாத ஒரு நிலையில் அப்படியே கீழே விழுந்து அப்படி இருப்பார். ஆனால் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பார். ஆனால் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது, மூச்சும் பேச்சும் இல்லாத ஒரு நிலையில் இருப்பார். இந்த நிலையை தான் அவங்க மூர்ச்சை நிலைன்னு சொல்லுவாங்க. மூர்ச்சை என்றால் சுவாசம் எல்லாமே கட்டாயி நின்று பூரணமாக அந்த ஏக்கத்துக்காக ஆத்ம ஏக்கமாக அது ஹிருதய சக்கரம் என்று சொல்லக்கூடிய அநாகதத்தில் அது ஓப்பன் ஆகி விரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இந்த மூர்ச்சை நிலைகள் நமக்கு வேணும். ஏன்னா அந்த மூர்ச்சை நிலை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த மூச்சு நமக்கு 12 அங்குலமாக ஒவ்வொரு நிலைகளை செயல்படுதோ இந்த மூச்சு தான் இந்த இருக்கக்கூடிய உலக ரீதியான இங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் சுவாசத்தின் வழியாகத்தான் உள்ளே நமக்கு கொண்டு வருது. உங்களுக்கு மூச்சு இல்லைன்னா நமக்கு பேச்சு இல்லை. அப்போ மூச்சு பேச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி வருது அப்படின்னா, இந்த உலக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் எப்படி உள்வாங்கிறோம் அப்படின்னா சுவாசத்தின் வழியாக தான் உள்ளே நுழைக்கிறோம். எல்லாமே சுவாசத்தின் அடிப்படையில் சுவாசம்தான் அனைத்தையும் ஈர்த்து உள்ளே கொண்டு வருது. அப்போ மூர்ச்சை நிலை வரும்போது இந்த உள் சுவாசம் வெளி சுவாசம் என்ற இந்த இரண்டும் இல்லாத நிலையை தான் கேவல
கும்பகம் என்று யோகத்தில் சொல்லப்படுது. இந்த கேவல கும்பக நிலை என்பதே இங்கே மூர்ச்சை நிலைன்னு சொல்லுது. இந்த மூர்ச்சை நிலையை ஒருத்தர் அனுபவிக்கும் போது தான் சரணாகதி நிலையை தனக்குள்ள முழுமையாக அனுபவிக்கிறாங்க. அந்த சுவாசம் வெளி ரீதியான இந்த உலக ரீதியான தொடர்பு படுத்தக்கூடியதை இல்லாமலாகி தனக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து உங்களுடைய சுவாசம் அடங்கி அதற்குள்ளே உங்களுடைய எண்ணமும் அடங்கி, அப்போ மூச்சு அடங்குனாதான் எண்ணம் அடங்கும். அப்போ உங்களுக்கு மூச்சு அடக்கம் பெற்று எண்ணம் அதனுடைய அடக்கம் பெற்று இந்த ரெண்டும் எதில் போய் இணைந்துடும்னா அந்த அண்ணாக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் எனும் அது ஒரு ஏக்கமாக போய் நிற்கும்போது அவங்க அப்படியே அது சிலை மாதிரி ஆகிறாங்க. இந்த நிலை அடிக்கடி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் வந்து கொண்டே இருக்கும். அப்பப்போ அவர் அந்த பக்தியில் அந்த பாடல்கள்லாம் அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டார்னா அப்படியே அவர் நின்றுவார். அதுக்கப்புறம் அவருக்கு வெளியிலேருந்து சப்தங்களை மணி இந்த மாதிரி நாதங்களை ஒழித்து தான் அவரை வந்து அந்த சுய உணர்வுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த நிலையில் ஒரு நிலைக்கு நம்ம போனோம்னா இதை தடுக்கக்கூடியது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாயா சக்தி என்று சொல்லக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த உண்மைத்தன்மையை மறைச்சி நம்மளுடைய வெளித்தன்மைகளே போது நம்மளை இயக்கம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் விஷ்ணு மாயான்னு அர்த்தம். இந்த சக்தி விஷ்ணு மாயாவாக செயல்படுது, யோக சக்தியாக செயல்படுது. அப்போ யோக சக்தியாக கொண்டு போகணும்னா இந்த தூமாவதி எனப்படக்கூடிய இந்த சக்தியை நாம் என்ன செய்கிறோம், நமக்குள்ள வளர்க்கணும். அப்படி வளர்த்து வர வர வரதான் இங்கே இருக்கக்கூடிய பிரம்ம அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவினுடைய நுட்ப நிலைக்கு நம்மளை என்ன செய்யும், இந்த தேவியரும் சக்தி நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும். இந்த வித்தையை தான் உபநிடங்களில் பூமா வித்தை அப்படின்னு ஒரு பெயரில் சொல்லக்கூடியதும் இந்த தூமாவதி என்ற இதுதான். இங்கே தன்னை தவிர மற்றொரு பதார்த்தம் என்று ஒன்று இல்லை என்ற ஒரு உணர்வுக்கு நாம் வருவோம். அப்போ நான்கிற பாவம் சர்வாத்ம பாவம் என்பது தன்னை தவிர தான் என்று சொல்லக்கூடிய அந்த நான் இந்த எந்திரியங்களாகவோ அல்லது இந்த உலக ரீதியாக இணைப்பு பெற்ற நானாக நிலை இல்லாமல் அந்த நான் தன்னை தவிர வேற ஒன்றுமில்லை. நான்கிற உணர்வு இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எதுவாக உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ அல்லது இயக்கப்பட்டு இருக்கிறதோ இது எல்லாத்தையுமே நானாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நமக்கு இந்த ஞானம் எனும் உணர்வு வளர்க்கிறது. இந்த தூமாவதி தேவியினுடைய சக்தி உபாசனை செய்யக்கூடியவங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு தன்மையாக இருக்கக்கூடிய அந்த யோகத்தில் அகசிய ஞானத்தில் விஷத்தன்மைன்னு சொல்கிறாங்க. விஷம் என்ற தன்மையே இருந்து அந்த விஷம் என்று சொல்லக்கூடிய அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயத்தை கூடியது தான் நம்மளுக்கு தோஷமாக மாறுது அல்லது நமக்கு எதிராக இருக்கிறது. அந்த எதிராக இருக்கக்கூடியதிலிருந்து உங்களுடைய அறிவு தன்மை உணர்வு நிலைக்கு கொண்டு போவதுக்கு தான் பக்தி தேவைப்படுது. அப்போ இந்த பக்தி நிலையில் நீங்கள் முன்னேற்றம் அடையணும்னா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காமம் குரோதம் முதலியவை தான் சத்துருக்களாக நம்முடைய சுத்த கர்மா நம்ம செய்யக்கூடிய கர்மம் சுத்த கர்மாவாக மாறி இந்த சக்தியை நாங்கள் உபாசனை செய்ய செய்ய நம்மளுடைய சித்தி சுத்தம் அடைந்து சித்தம் என்ற அந்த சித்தி நமக்கு சுத்தமாகி சமாதி நிலையை உணரக்கூடிய தன்மை நமக்குள்ள வரும். இந்த தூமாவதி என்று சொல்லக்கூடிய சக்தியினுடைய தன்மைகள் எல்லாம் பார்க்கும்போது இது நம்மகிட்ட அக்கினித்தன்மையாக யோக அக்கினியாக நம்ம உடம்புல செயல்படுது. இப்போ இடகலை பின்கலைன்னு சொல்கிறோம். சுசுமனையில் வரக்கூடிய அந்த அக்கினி கலை என்று சொல்லக்கூடியது தான் நமக்கு தூமாவதி சக்தியாக அந்த ஞான உணர்வை
ஒளித்தன்மையை பிரகாசிக்கக்கூடியதை ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒளியை பிரகாசிப்பதற்கும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த அக்னி சக்தியை கொண்டு அதோடு லயமாவதற்கும் தான் இந்த தூமாவதி உபாசனை செய்யப்படுது. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.